ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் கேஸுக்கான எக்ஸாம் பற்றி தான் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி பார்க்குறோம். அஃபிஷியல் அப்டேட் இது, ஓகேங்களா? அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிறவங்க, இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே படிக்கிறவங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில் படிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் ரெகுலேஷன் படி அவங்க வந்து டிசைட் பண்ணதுபடி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறாங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க படித்து முடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் ஆனவங்களை வந்து ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் கேஸ் சொல்லி தனியாக எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்போயாவது தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ செமஸ்டர் மாதிரி நடக்காது, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் 2024 அந்த எக்ஸாம்லையும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செமஸ்டர் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 செமஸ்டர் எக்ஸாமில் கண்டினியூவாக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அரியரை வந்து இதுவரை எழுதாமல் இருக்கிறவங்க அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்படின்றத சொல்லிவிட்டு, அண்ட் அவங்க டிகிரி வாங்குறதுக்கு ஈஸியாக டிகிரியை வாங்குறதுக்கும் அரியரை கிளியர் பண்ணி டிகிரி வாங்குறதுக்காக இந்த ரெகுலேஷன் படி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணுறவங்க மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஸ்ட் சான்ஸ் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே போடுவாங்கன்னா சென்னை, விழுப்புரம், ஆரணி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில். ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம் சென்டர் வந்து நவம்பர் டிசம்பர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட், அதான் ஸ்பெஷல் கேஸ் சொல்லுவாங்களே, ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டரில் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் வந்து வரக்கூடிய 2024 நவம்பர் டிசம்பர், அதுக்கப்புறமா ஏப்ரல் மே 2025 எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறேன்றதை சொல்லிட்டாங்க. கண்டினியூவாக 2 செமஸ்டர் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸ்பெஷல் கேஸுக்காக அப்படின்றத சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீஸ் அப்படின்றது 5000 ரூபீஸ் அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 5000 ரூபீஸ் அப்படின்றது ஸ்பெஷல் ஃபீஸு. அது போக வந்து பெர் சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை அரியர் வச்சுருக்காங்களோ அத்தனை அரியருக்குமே அந்த அரியருக்குன்னு சொல்லி ஒரு அரியர் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீஸுமே, ஸோ அந்த அரியர் ஃபீஸையும் பே பண்ணிக்கிறணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த ஸ்பெஷல் கேஸுக்கான எக்ஸாம் ஃபீஸெல்லாம் பே பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட COE 1 வெப் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ண முடியும், ரெஜிஸ்டர் அப்படின்றது பண்ண முடியும், ஓகேங்களா? அப்போ நவம்பர் டிசம்பர் 2024 வந்து இந்த ஸ்பெஷல் அரியர் கேஸ் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறவங்க, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கிற போகிறவங்க எப்போ வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்? ஆகஸ்ட் 30 வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 30 மார்னிங் 11 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 18 அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வரை பார்த்தீங்கன்னா வெப் போர்ட்டல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ எத்தனை நாள்? ஒரு 15 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19 டேஸுக்கு 19 தினங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெப் போர்ட்டல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அண்டு செப்டம்பர் 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் 4 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து இந்த வெப் போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரமாட்டோம் அப்படின்றதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் இது லாஸ்ட் சான்ஸ் அப்படி கொடுக்குறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் மிஸ் பண்ணிடுங்க ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அது வந்து பார்த்து எழுதி தர எக்ஸாம் தான், அந்த மாதிரி ஈஸியாக அப்படி ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா? இருந்தாலும் சில பேர் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல், இது வந்து ஆஃப்லைன் எக்ஸாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் ஆன்லைன் மோடு, பட் எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் போய் தான் சென்டரில் உட்காந்து எழுதணும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஸ்பெஷல் கேஸ் இருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்பெஷல் கேஸில் இருக்காங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அண்டு ரெகுலராக படிச்சிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமாக அண்டு உங்களோட சூப்பர் சீனியர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இனி கிடைக்காது, லாஸ்ட் சான்ஸ். அதனால் கொஞ்சம் ஹெல்ப் மாதிரி பண்ணுங்கள். இப்போ ரெகுலரில் படிக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.